ஹாய், பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், நம்மளோட பிஸ்னஸ் கட்டப்பட வேண்டும், நம்ம வேலை கட்டப்பட வேண்டும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? மார்த்தாலை போல உலக பிரகாரமான காரியத்திலே, உலகத்திற்குரிய காரியத்திலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் இருந்தால் கட்டாயமாய் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவது சந்தேகம்தான். நீங்கள் மார்த்தாலை போல உங்களுக்கு வேண்டிய சில காரியங்களை அதில் நீங்கள் ஈடுபட்டாலும், மரியாதை போல தேவனுடைய பாதத்தருகே நீங்கள் நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை பிரதர், எனக்கு அதற்கெல்லாம் டைமே கிடையாது. பாருங்க, காலையில் இந்த டைமுக்கு ஏந்திரிப்பேன், போவேன், அதோட நைட் இந்த டைமுக்கு தான் பிரதர் வருவேன். என்னை நானே கவனித்துக் கொள்வதற்கே எனக்கு சரியாய் நேரம் இல்லை. இதில் நீங்கள் ஆண்டவருக்கு நேரம் செலவிடும்படிக்கு சொல்லுகிறீர்களே என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் பட்ட பிரயாசத்திலே உங்களுக்கு பலன் வேண்டாமா? நீங்கள் பட்ட பிரயாசத்திலே அதன் முழு பலனையும் நீங்கள் அடைய வேண்டும் என்றால், உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் புசித்து உங்கள் தானியம் திராட்சரசத்தும் உங்களுக்குரியதா இருக்க வேண்டும் என்றால், சத்ரு அதிலே கை போடாமல் கொள்ளையிடப்படாதபடிக்கு எல்லாமே உங்களுடையதா இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் மரியாதை போல இயேசுவின் பாதத்திலே நேரம் செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பு பிள்ளைகளை, வேதம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? முதலாவது தேவனை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட அருளப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆகையாலே பிள்ளைகளே, ஒரு உதாரணம், சிறந்த உதாரணம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதம் ப்ரொவிஷன் வாங்குவதற்கு மளிகை கடையில் போய், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் நம்ம மொத்தமாக வாங்கும்போது, அந்த காலத்தில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒரு ஃப்ரீயாக ஒரு பேரிச்சப்பழ பேக்கெட்டோ ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ கொடுப்பாங்க. இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வியாபாரம் கொடுத்து மொத்தமாக இவ்வளோ தூரத்துக்கு மாதம் மளிகை சாமான் வாங்குறாங்களே என்று. அது போல தான் முதலாவது நீங்கள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும்போது, உங்களுக்கு வேண்டிய வீடு, காரு, உங்கள் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலம், உங்களுக்கு வேண்டிய சுகபோகமான காரியங்கள், உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள், இயக்கங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போது எது பிரதானமாக இருக்கிறது? மார்த்தாலை போல உலகத்தின் காரியத்திற்கு கவலைப்படுவதா, இல்லை மரியாதை போல தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பதா? நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய அந்த வேலை நேரத்திலே முழு ஈடுபாடோடு உங்கள் வேலையிலே உத்தமும் உறுதியாய் பிரயாசப்படுங்கள். அதன் பிறகு கர்த்தருக்கென்று ஒரு நேரத்தை கொடுங்கள். அதிகாலை நேரமோ காலை நேரமோ, இல்லை நீங்கள் வந்து வீடு சேர்ந்த பிறகோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.